திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 21வது வாக்கியம். தேவு மற்றறியேனோ மதுர கவியாரை போலே. இதுக்கு உடனடியா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மாழ்வரை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு மதுர கவியாழ்வார் சொல்ல போறார். இப்ப நம்ம மதுர கவியாழ்வாரை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். மதுர கவியாழ்வார் அவரோட தேடலின் ஒரு பாகமாக பயணம் மேற்கொள்றார். இப்ப அயோத்தியால ராமர் தரிசனம் எல்லாம் ஆகவிட்டு உட்காண்டிருந்த போது தென் திசையிலிருந்து ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி, அது சூரியன் மாதிரி தெரிஞ்சது மதுர கவியாழ்வார்க்கு. அது அப்படியே அந்த எந்த பக்கத்துலேருந்து அந்த ஒளி வருது அப்படின்னு அந்த ஒளிக்கு பின்னாடி வந்து 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 தமிழ்நாட்டுக்கு வந்துடுறார். தமிழ்நாட்டுக்கு வந்து ஆழ்வார் திருநகரியில ஒரு புளிய மரத்துல ஒரு 16 வயசு உடைய ஒரு பாலகன்னு சொல்றதா இல்ல என்ன சொல்றது, 16 வயசு நிரம்பின ஒருத்தர் புளிய மரத்துல உக்காண்டு இருக்கிற வரைக்கும் அந்த வெளிச்சம் அவரை கூட்டின்னு வருது. அவர் தியானத்துல இருக்கார். மதுர கவி ஆழ்வார் அங்க சுத்தி இருக்கிறவாள்கிட்ட எல்லார்கிட்டையும் யார் இவரு, எதுக்கு இந்த புளிய மரத்துல உட்காந்துருக்கார், என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு விசாரிக்கிறார். அங்க இருக்கிறவா எல்லாரும் இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறவாளை டக்குன்னு யாருக்குமே புரிப்படாது. ஏதோ சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் பேசல, எங்களுக்கு தெரியாது, ஜாஸ்தி தெரியாது, அவர் இந்த புளிய மரத்துல இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஷுவலா எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவா. உடனே இவர் என்ன பண்ணுவார், இவரோட தியானத்தை எப்படி கலைக்கிறது அப்படின்னு தெரியல. இப்போ கிணத்துல இல்ல தண்ணியில ஒரு கல்லை போடுவார். குளத்துலயோ கிணத்துலயோ ஏதோ ஒரு இதுல தண்ணியில ஒரு சின்ன கல் போட்ட உடனே நம்மாழ்வாரோட கண்ணு திறந்துரும். கண்ணு திறந்த உடனே மதுர கவி ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறார். கேள்வி என்ன கேட்கிறார் மதுர கவி ஆழ்வார் அப்படின்னா, உடம்புக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன் எதை அனுபவிக்கிறது, எங்க வாழறது, என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றார், பாவ புண்ணியத்தை அனுபவிச்சுண்டு இந்த உடம்புக்குள்ள ஜீவன் இருக்கு அப்படின்னு நம்மாழ்வார் பதில் சொல்றார். இப்ப பாக்கி ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாள் காட்சிக்காக ஏங்குவா. எல்லாரும் காட்சி கொடுத்தா சந்தோஷம், காட்சி கொடுக்கலன்னா துக்கம். அந்த மாதிரி பெருமாள் காட்சிக்காக பிரயத்னம் பண்ணக்கூடியவர்கள் வேற ஆழ்வார்கள். மதுர கவி ஆழ்வார் நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் இல்லை, ஆச்சாரியரே கண்கண்ட தெய்வம் என்று இருந்ததாக இந்த கதை முடியுது. இப்ப மதுர கவி ஆழ்வார் நம்மாழ்வரையே தெய்வம்னு நினைச்சாரே, நான் அந்த மாதிரி நினைச்சேனா, நினைக்கல அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லிட்டு, மதுர கவி ஆழ்வார் மாதிரி நான் இல்லை, அதனால இந்த ஊர்ல இருந்து நான் போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதை முடியறது.